வணக்கங்க. எலும்பு முறிவை பொறுத்தவரையும் எல்லாத்துக்குமே அறுவை சிகிச்சை தேவையில்லைங்க. ஆனால் ஒரு சில எலும்பு முறிவுக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணுங்க. ஸோ அந்த மாதிரி அறுவை சிகிச்சை பண்ணுறப்ப நம்ம எய்தர் பிளேட் வச்சு பண்ணுறோம், இல்லைனா ராடு வச்சு பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம ராடு வச்சு பண்ணுறதுனோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த ராடுங்கிறது பார்த்தோம்னா கொலோக்கியலாக மெட்டல் ராட் தாங்க. இந்த ராடு எய்தர் டைட்டானியம் இல்லைனா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தயாரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட டைட்டானியம் அட்வான்டேஜ்னு கேட்டால் பயோமெக்கானிக்கல் வைஸ் ஃப்ராக்சர் யூனியனில் ரெண்டுமே சேர்ந்தாங்க. ரெண்டுலேயும் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடையாது. ஆனால் டைட்டானியம் பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவாக வெயிட் கம்மியாக இருக்குங்க, கொரோஷன் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவோட பெனிட்ரேஷன் இதில் கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால இன்ஃபெக்ஷன் ரேட் கம்பேரிட்டிவ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட கொஞ்சம் கம்மி அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமாக டைட்டானியம் மேக்னெட் ப்ரூஃப்ங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஃபியூச்சரில் அதாவது எம்ஆர்ஐ எடுக்க வேண்டியது இருந்ததுன்னா அந்த ஆர்டிஃபேக்ட்னு சொல்லக்கூடியது கண்டிப்பாக நம்ம டைட்டானியம் ராட் வச்சிருக்கிறதுல வராதுங்க. ஸோ அதனால எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தபடி அதோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தோம்னா இந்த ராடு பிளேட் மாதிரி எலும்புக்கு மேலே வைக்கிறது இல்லைங்க. உதாரணத்துக்கு லாங் போன்ஸ், அதாவது பெரிய உடம்புல இருக்க பெரிய பெரிய போன்ஸ்க்கு மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும். தொடை எலும்பு, கால் எலும்பு, அப்புறம் கையில் இருக்க இந்த ஹியூமரஸ் போன்ற எலும்புல தாங்க யூஸ் பண்ண முடியும். எங்கெங்கெல்லாம் மஜ்ஜை இருக்கோ அங்கே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். பிளேட்டை பொறுத்தவரையும் அது லோட் ஷேரிங் டிவைஸுங்க. இதே இது நெயில் ராடு எடுத்துக்கிட்டோம்னா அது லோட் பியரிங். லோட் பியரிங்னா என்னன்னா நம்ம அந்த ராடு நம்ம யூஸ் பண்றது மூலமா உடனடியாக நம்ம வெயிட் போடலாங்க. உதாரணத்துக்கு நம்ம ராடு வச்சு ஆப்ரேஷன் பண்றப்ப செகண்ட் டேவே எந்திரிச்சு நடக்கலாம். சில சமயங்களில் 1 வீக் கழிச்சு கூட நம்ம காலை ஃபுல்லா ஊனியோ இல்லை பார்ஷியல் வெயிட் பியரிங் பாதி ஊனியோ நடக்கலாங்க. ஆனால் பிளேட் வச்சிருந்தோம்னா நம்ம உடனடியாக காலை ஊன முடியாது. அது லோட் ஷேரிங்கிறனால பெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜுங்க ராடு போடுறதுல. ரெண்டாவது இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா ராடு போடுறப்ப நம்ம இந்த ஃப்ராக்சர் சைட்டை நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்லைங்க. அறுவை சிகிச்சை பண்ணி ஓப்பன் பண்ண தேவையில்லை. அதுக்கு பதிலாக மாற்றம் என்ன பண்றோம்னா ஃப்ராக்சர் சைட்டுக்கு மேல இருக்க ஜாயிண்ட் வழியா நம்ம ஒரு சின்ன கீ ஹோல் மாதிரி ஒரு இன்சிஷன் போட்டு அது வழியா நம்ம ராடை உள்ள செலுத்துறோங்க. ஸோ இந்த ஃப்ராக்சர் சைட்டை ஓப்பன் பண்ணாதனால அந்த ஃப்ராக்சர் சைட்டில் இருக்கக்கூடிய ஹெமட்டோமான்னு சொல்லக்கூடிய ஸ்டெம் செல்ஸ் ஃப்ராக்சர் ஹீலிங்க்கு ரொம்ப யூஸாக இருக்கு. ஸோ அதனால கம்பேரிட்டிவாக பிளேட்டோட ராடு கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ரீசன் தான், லோட் பியரிங் அண்ட் இந்த நாட் ஓப்பனிங் த ஃப்ராக்சர் சைட். இது ரெண்டும் ஒரு முக்கியமான அட்வான்டேஜா இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம கால் எலும்பு ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃப்ராக்சர் சைட்டை ஓப்பன் பண்ணாமையே அந்த முழங்காலில் சின்ன ஒரு இன்சிஷன் போட்டு சியாம்ங்கிற மிஷின் மூலமா நம்ம அந்த கைட் வயர்னு சொல்லக்கூடிய அந்த கம்பியை கீழே அப்படியே ஃப்ராக்சர் சைட் வழியா இறக்கி ஃபுல்லாக கொண்டு போயிடணுங்க. அதுக்கப்புறம் அந்த மஜ்ஜை, அதான் எலும்பு மஜ்ஜையோட கெனால் டயமீட்டரை பெருசுப்படுத்துறதுக்காண்டி ரீமர்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டலை யூஸ் பண்ணி அதை ரீம் பண்ணி கொஞ்சம் பெருசுப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த சைஸ் ஆஃப் த லென்த் ஆஃப் த போன், அப்புறம் சைஸ் ஆஃப் த கெனால், அதாவது நம்ம கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ராடை உள்ள நம்ம மஜ்ஜைக்குள்ள நம்ம செலுத்திடலாங்க. இந்த செலுத்தின ராடு மூவ்மெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த ஃப்ராக்சர் சைட்டுக்கு மேலேயும் ஃப்ராக்சர் சைட்டுக்கு கீழேயும் அதை ஸ்க்ரூ போட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ராடை ஃப்ராக்சருக்கு நம்ம போட வேண்டியதாக இருக்கு. ஸோ டெஃபினட்டாக லாங் போனை பொறுத்தவரையும் நம்ம பிளேட்டோட அட்வான்டேஜ் நம்மளுக்கு நெயிலிங்ல தான் ஜாஸ்தியாக இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா நம்மளுக்கு காமனாக உடையிறது ஹிப் போனு. இதை இன்டர்டோகான்ட்ரிக் ஃப்ராக்சர் சொல்லுவோம். இந்த ஃப்ராக்சர்ஸ்க்கு முன்னாடி நம்ம பிளேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது டிஹெச்எஸ்ங்கிற பிளேட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ப்ராக்சிமல் ஃபெமரல் நெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நெயில் யூஸ் பண்றதுனால ரிசல்ட்ஸ் எல்லாமே ரொம்ப பெட்டரா இருக்கு. சீக்கிரமே அவங்க காலை ஊன்றதுக்கும் வசதியா இருக்கு. வயதானவர்களுக்கு நம்ம எவ்வளவு சீக்கிரம் அவங்களை மூவ் பண்ணி நடக்க வைக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் மற்ற பிரச்சனைகள் நம்ம தவிர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் இருக்கிற சந்தேகம் என்னன்னா, இந்த ராடு வச்சு நம்ம சர்ஜரி பண்ணிட்டோம், திருப்பி இந்த ராடு வெளியே எடுக்கணுமா அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. பொதுவாக இந்த ராடு வச்சு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணிட்டா எடுக்கணுங்கிறது 100% மேண்டேட்டரி கிடையாது. பட் இன்கேஸ் உங்களுக்கு எடுக்கணும்னு தோணுச்சுன்னா 12 மாசத்துல இருந்து 2 வருஷத்துக்குள்ள உங்களுக்கு எலும்பு ஃபுல்லா யூனியன் ஆயிடுச்சா அப்படின்றத நீங்க உறுதிப்படுத்தணும். எக்ஸ்ரே மூலமா உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க அந்த ராடை நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது, 3 வருஷம் ஆயிடுச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சு, எனக்கு பெரிய தொந்தரவு இல்லை டாக்டர், பட் ஆனா அந்த ராடு வச்ச இடத்துல தொட்டு பார்த்தா சருமம் சூடா இருக்க மாதிரி இருக்கு, அந்த இடத்துல லைட்டா இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்ற பட்சத்துல, பஸ் வருது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நீங்க ராடை எடுத்துக்கணும். சில பேர் அந்த இடத்துல ராடு வச்சதுக்கு அப்புறமும் 1.5 வருஷம் கழிச்சும் எலும்பு ஒட்டல அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா நம்ம அந்த ராடை எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற ட்ரீட்மெண்ட் நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதனால ஃப்ராக்சர் ஆகி யாராவது ராடு போட வேண்டியது இருந்துச்சு அப்படின்றதானா, அவங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த காணொலியை காட்டுங்க. அவங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.